வணக்கம் டாக்டர் பாணி. எந்த வணக்கம். பேய் உங்களை ஓட்டுன்னு ஓட்டுனுச்சே? கொஞ்சம் வருஷத்துக்கு முந்தி ஒரு 3-4 வருஷத்துக்கு முந்தி ஒரு ராத்திரி என் ஃப்ரெண்ட் வந்து சுப்பராஞ்சயால இருக்காரு. அவர் வீட்டுல போய் டின்னர் சாப்பிட்டு நைட் ஒரு மணிக்கு வரும்போது, நான் எப்பயுமே என்னோட காடியில பழைய பாட்டு யூஎஸ்பி வச்சிருப்பேன். அது கேட்டுக்கிட்டு வரும்போது நான் வந்து பத்துஃப்ரிங்கில இருக்கிறேன். ஸோ நான் வந்து நார்மலான ரூட் எடுத்து பஞ்சமுகம் வழியா போகலாம், இல்லாட்டி மவுண்ட் எஸ்கின் எடுத்து ஷார்ட்கட்ல போகலாம். அதனால கொஞ்சம் வைண்டியான ரோடு. ஸோ யூஸ்வலா போறதுதான். ஒரு ராத்திரி அன்னைக்கு 12:30 மணி 12:40 இருக்கும்போது நான் அந்த மவுண்ட் எஸ்கின் ரோடு போய்கிட்டு இருக்கும்போது 2 பக்கமும் சுடுகாடு, சீன சுடுகாடு. திடீர்னு எனக்கு என்னோட பாட்டு நின்று போச்சு. ஆனா ஃபோன் கால் வந்துச்சு. ஹேண்ட்ஸ் ஃப்ரீல என் ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரிஞ்சிச்சு. ஆனா அந்த நம்பரு நான் அவ்வளவுதான் கவனிக்கல. ஸோ ஆஃப் பண்ணிட்டேன். திருப்பி ஒரு 1-2 மினிட்ஸ் சென்று அந்த நம்பரு திருப்பி அடிச்சிச்சு. இந்த தடவை பார்க்க ரொம்ப ஃபேமிலியரான நம்பரா இருக்குது. யார் நம்பர் பார்த்தா ஏன் நம்பரே எனக்கு அடிக்குது. அந்த நேரத்துல நான் நல்ல காலம் கண்ணாடியில பின்னால ரிவர்ஸ் ரியர் மிரர் வியூல எதையும் பார்க்கல. சோ நான் வந்து அதை ஆஃப் பண்ணிட்டேன். எப்படி என் போன் அடிக்க முடியும்? நான் கொஞ்ச நேரம் விட்டுட்டேன், அடிக்கிறதுக்கு ஆஃப் பண்ணிட்டேன். திருப்பி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கும்போது திருப்பியும் அது அடிச்சிச்சு. ஆனா அதே ஏன் நம்பர் தான். போன் ஆஃப்ல. நான் டபுளா போனை செக் பண்றேன். போன் ஆஃப்ல தானே இருக்கு. நான் ஒண்ணுமே டச் பண்ணல. பிகாஸ் இட்ஸ் சைட் பாக்கெட்ல இருக்குது. சோ ஆஃப் த திங் நான் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். ஆனா அதை விட எனக்கு வந்து எதுவுமே தெரிஞ்சதில்ல, ஒன்னும் என்ன எஃபெக்ட் பண்ணல. ஆனா அன்னைக்கு ராத்திரில இருந்து 9:30 மணிக்கு மேல அந்த ரூட்டை நான் எடுக்கிறதே மறந்துட்டேன். ஆனா சார், உங்க போன் ஆஃப்ல இருக்கும்போது எப்படி உங்க போனுக்கு ஒரு இன்கமிங் கால் வந்துச்சு? அதுதாங்க முதல்ல வந்து நான் நம்பர் பார்க்கும்போது நான் சரியா கண்டுக்கல. ரொம்ப ஃபேமிலியரான நம்பரா இருக்குதுன்னு விட்டுட்டேன், ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் திருப்பி அடிக்கும் போதுதான் நான் நல்லா கவனிச்சேன் என் நம்பரே எனக்கு அடிக்குதுன்னு. அப்புறம் நான் அதையும் ஆஃப் பண்ணிட்டு என் போனை கையில சைட் டோர்ல காடி ஓட்டிக்கிட்டு செக் பண்ணி பார்த்தேன், போன் இஸ் ஆஃப். So again I told you another 2 minutes சென்றோ 3 minutes சென்றோ திருப்பி அடிச்சிச்சு. This time I got worried. So நான் பயந்துட்டேங்க. அதுல இருந்து தான் நான் வந்து அந்த ரூட் நான் எடுக்கிறது இல்ல. எந்த ரூட் அது? மவுண்ட் எஸ்கின் டு பத்துஃப்ரிங்கி. அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய டெலிகம்யூனிகேஷன் இதுக்கு கால் பண்ணி கேட்டீங்களா இந்த மாதிரி நடந்துச்சு, ஏன் எதனால அப்படின்னு? நான் அதை பத்தி கேட்கவே இல்லை. நான் திருப்பி வீட்டுல போய் என் போனை பல தடவை செக் பண்ணினேன். அந்த கால் வந்த நம்பர் இருக்குதா, என் நம்பர் இருக்குதா, வேற எதாவது நம்பர் வந்திருக்கா, ஒண்ணுமே இல்லை. நான் டெலிகம்யூனிகேஷன்ஸ்க்கு போகல. நான் நினைச்சேன் சரி விட்டுடுவோம், இதுக்கு மேல என்ன செய்யறது அப்படின்னு. இதுக்கு இந்த பெஸ்ட் திங் இஸ் அவாய்ட் பண்ணிக்கிட்டு அந்த ரூட்ல நான் போறது இல்லைங்க. உங்களுக்குள்ளார நீங்க ஏதாவது ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தீங்க? என் கன்க்ளூஷன் என்னன்னு கேட்டாக்கா, நான் ஏற்கனவே இந்த மாதிரி சில எக்ஸ்பீரியன்சஸ் என் வாழ்க்கையில இருக்குது. பீங் அ டாக்டர், பல இடத்துல ஹாஸ்பிட்டல் எல்லாம் இந்த மாதிரி இருந்திருக்குது. சோ ஆனா என் போனு எனக்கு அடிச்சது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என் போன் என்கிட்ட நினைக்கிறேன் 30 வருஷத்துக்கு மேல இருக்குது. சோ நான் என்ன நினைச்சேன், நான் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்டுட்டு லேட் நைட்ல வரேன். அந்த காலத்துல எல்லாம் வந்து ஒரு கறி எதுவும் வந்து காடியில வைப்பாங்க, இந்த சாக்கோல். ஆமா, இல்லன்னா ஆணி வைப்பாங்க, ஏதாவது செய்வாங்க அந்த மாதிரி. நான் அதெல்லாம் என்னத்தை பாக்குறது இந்த காலத்துலன்னு சொல்லிட்டு போனேன். அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, திஸ் இஸ் 1 step beyond. கண்டிப்பா 1 step beyond இருக்கணும். என்ன ஒண்ணு, நான் பின்னால யாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்களா இல்லையான்னு பாக்கல. எட்டி பாத்துருக்கலாம், 2 வார்த்தை பேசிட்டு வந்திருக்கலாம். 2 வார்த்தை பேசிட்டு தான் நான் அங்கேயே போய் சேர்ந்திருப்பேன் அவங்களுடைய. ஓகே, நீங்க ஹாஸ்பிட்டல்ல கிளினிக்ல இந்த மாதிரி வேற ஏதாவது பாத்திருக்கீங்களா? என் கிளினிக்ல வந்து நான் என் கிளினிக் இப்ப 40 வருஷம் ஓட்டுறேன். எனக்கு ஒரு சீனியர் ஸ்டாஃப். கிளினிக்ல என்ன நடந்துச்சுன்னு பாட்டுக்கு பிறகு பேசலாம். இது மர்ம தேசம். அவருடைய போன் ஆஃப்ல இருக்கு. ஆனா அவருக்கு ஒரு இன்கமிங் கால் வருது, அவருடைய போன்ல இருந்து, அவருடைய நம்பர்ல இருந்து. ஒன்னும் புரியல, எனக்கும் புரியல, அவருக்கும் புரியல. சொல்லுங்க டாக்டர் பாணி, அடுத்தது உங்க கிளினிக்ல என்ன நடந்துச்சு? என் கிளினிக்ல வந்து நான் 40 வருஷமா கிளினிக் ஓட்டுறேன். என்னோட சீனியர் ஸ்டாஃப் இருக்காங்க. அவங்க கல்யாணம் பண்ணாதவங்க, ஆனா அவங்க ஒர்க்கஹாலிக். என்னோட 2 பிள்ளைங்க எல்லாம் அவங்க பார்த்து, பிள்ளைங்கள அப்பப்ப ட்வின்ஸ் கொண்டு வரும்போது அவங்க பாப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அவங்க ஒரு சில வருஷம் சேர்ந்து கேன்சர்ல இறந்து போயிட்டாங்க. கேன்சர்ல இறந்து போன பிற்பாடு
நான் வந்து சில நாட்கள்ல வந்து கிளினிக் மேலேயே தான் தங்குவேன். நான் ஒண்டி தான் தங்குவேன். ஃபேமிலி வந்து பிணையங்கள் இருப்பாங்க, நான் ஒண்டி தான் தங்குவேன். அப்ப நைட்டு ஒரு 10 மணிக்கு மேல நான் வந்து டிவி பாக்குறேன்னா அப்படின்னு இருந்தா என்னோட கிச்சன்ல வந்து இந்த பிளேட்டு, ஃபார்க் அண்ட் ஸ்பூன்லாம் சத்தம் கேட்கும். உருட்டுற மாதிரி நான் 2-3 தடவை வந்து பாத்துருக்கேன். ஒன்னும் உருட்டுற மாதிரி என் கண்ணுக்கு தெரியல. அப்ப நான் இங்க வந்து நான் ஃபார்க் அண்ட் ஸ்பூன் பார்க்கும்போது என் சேர் வந்து அங்க தாரை பண்ற சத்தம் கேக்குது, இழுக்கிற சத்தம். நான் முதல்ல சரியா கண்டுக்கல. அப்புறம் ஒரு ஃபியூ டைம்ஸ் இந்த மாதிரி நடந்த பிற்பாடு நான் யோசனை பண்ணி பார்த்தேன். அந்த காலத்து என் ஸ்டாஃப் எப்பயும் சொல்லுவோம், நீ வந்து வேலை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யற, 8 மணிக்கு வேலை முடிஞ்சுன்னா 8:30-9 மணிக்கு படுத்துடணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் என்கிட்ட. அவனும் சீனியர் லேடி தான், யங் லேடி ஒன்றும் கிடையாது, சீனியர் லேடி. அப்பதான் நினைச்சு பார்த்தேன், அவங்க தான் நமக்கு வார்னிங் கொடுக்குறாங்க போல இருக்குது. இது ஒரு 6 மாசம் கிட்ட நடந்துச்சுங்க. அவங்க இறந்து 6 மாசம் கிட்ட நடந்துச்சு. அப்ப அந்த 6 மாசம் சென்று அந்த 1 வருஷம் வரும்போது அவங்களோட ஆஷஸ் வந்து பிஎம் பிராப்பேட்ல வந்து அந்த கொலம்பரியாம்ல வச்சிருந்தாங்க. எனக்கு ஒரு சைனீஸ் ஆண்டி இருந்தாங்க, அவங்கள அழைச்சிட்டு போய் அங்க சாமி கும்பிட்டேன். அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு சாமி எல்லாம் கும்பிட்ட பிற்பாடு அப்புறம் வரதில்லை. அந்த மாதிரி நான் பாக்கல. ஆனா அவங்கதான் வந்தாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? வேற யாரோ இல்ல ஏன்னா எனக்கு வேற யாரும் வந்திருக்க முடியாது. ஏன்னு கேட்டாக்கா என்னோட கிளினிக் கடையில இருந்து ஒரு 2 கடை தாண்டி பொனப்பொட்டி கடை, காஃபின் கடை. அப்ப பின்னால ரோட்ல ஒரு 5 காஃபின் இந்த ஹர்ஸ் பார்க் பண்ணிருக்கோம். பொனக்காடி 5 காடி பார்க் பண்ணிருக்கோம். எத்தனையோ பேர் இறந்திருப்பாங்க, போயிருப்பாங்க. நானும் கிளினிக் சமயத்தில் லேட்டா வருவேன். ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை. இவங்க தவறி போன பிற்பாடுதான் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. 2வது நான் அந்த கொலம்பரியம்ல போய் அந்த பிரேயர் எல்லாம் பண்ணி சாப்பாடு எல்லாம் கொடுத்த பிற்பாடு அந்த இன்சிடென்ட் ஹேப்பன் பண்ணலீங்களே. So I suspected because I know my staff very well. She's worked with me for 20 over years. அவங்க நோ நான்சென்ஸ் லேடி, ரொம்ப ஸ்ட்ரிக்டான லேடி. ஆனா இந்த மாதிரி சொல்லுவாங்க, இப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அது கேட்டீங்களா அவங்க பேச்ச? மரியாதையா வெள்ளனையே படுத்துறது. ஓ வாவ், பாருங்க எதுக்கு வம்பு, கேக்கல எதுக்கு வம்பு. மர்ம தேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.